ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என் உயிருக்கு உயிரான குழந்தையான என் செல்ல பிள்ளையான நீ இப்போது வாழ்க்கையை நினைச்சு வருத்தத்தோடும் சலிப்போடும் என்னடா இது வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு வேதனையோடு இருப்பதை பார்த்ததால் தான் உன் விதியை சரி செய்வதற்காக ஓடோடி வந்தேன். கண்டிப்பாக உன் தலைவிதியை மாற்றி இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லவே. இப்போது வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய உன் மனக்குழப்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தர்றேன். இனிமேலும் நீ எதுக்காகவும் கலங்கி நிற்க அவசியமே இல்லை. ஏன் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நானே கதின்னு நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடர்ச்சிருந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன்னுடைய எல்லா காரியங்களிலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எப்படி வெற்றி பெறாமல் வாழப்போவாய்? நிச்சயமா நான் உன்னை வெற்றியை விளைய வைப்பேன். இந்த உலகத்துல எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு உனக்கான நல்லதை நான் செய்து தந்தே தீருவேன் என் செல்லமே. என் பரிபூரண ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு முழுவதுமாக இருக்கு. உன் பக்திக்கு மட்டுமே வசப்பட்ட இந்த சாயப்பா உன் மனசுல நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையில பொறுமையோடு இருப்பவர்களுக்கு எல்லாமே தாமதமாகத்தான் கிடைக்கும். ஆனா அப்படி கிடைச்சதெல்லாம் தரமானதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மனநிறைவானதாகவும் அமைஞ்சிடும். அப்படிதான் இப்போது உனக்கு தள்ளி தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் நீயே வியக்கும்படியாக வெற்றிக்குரியதாக வந்து சேரப்போகுது. உனக்கான ஒரு விஷயம் கிடைக்காம தள்ளி போகுது, தாமதமாகுதுன்னா அதை நினைச்சு வருத்தம் அடையாதே என் செல்லமே. உனக்கான ஒன்றை சிறப்பானதாக நான் நிச்சயம் கொடுப்பேன்னு நம்பு. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த கலிகால உலகத்தில் தீயவைகள் நல்லவைகளை போட்டி போட்டு ஜெயித்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. நல்ல பிள்ளையாகிய உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். எப்போதும் நீ தைரியமா இரு. எதை நினைச்சும் குழம்ப வேண்டாம் என் செல்லமே. உன் மனதில் இருக்கக்கூடிய வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலமிழந்து போகும்படி நான் செய்கிறேன். காலப்போக்கில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு அமைதியான அழகான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் உனக்கு கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எப்போதும் தலை தாழ்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பணிவும் பொறுமையும் வேற, அடிமையும் அடக்குமுறையும் வேற. நீ பணிவா பொறுமையாயிரு. ஆனா அடுத்தவங்க அடக்குனாங்கன்னா அடிமையா போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பாதையில உன்னை வழி நடத்தவும் உன்னை நல்லபடியா வாழ வைக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக ஆக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு கிடைச்ச எதையும் நீ குறைவாக நினைக்காதே. சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உடனே புரியலைனாலும் பல நேரங்களில் இல்லாததை நோக்கி மனம் ஏங்கினாலும் யாருக்கு எதை எப்படி பெருசா கொடுக்கணுமோ அப்படி நான் கொடுப்பேன். நீ இழந்ததையும் எதிர்பார்ப்பதையும் ஆசைப்பட்டதையும் இப்போது விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக உன் கைகளிலேயே நான் கொடுத்து உன் தலைவிதியை மாற்ற போறேன். எப்படி முன்னேற போறோமோ என்ன செய்ய போறோமோன்ற கவலை உனக்கு வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில மாறுதல்கள் ஏற்படும். எல்லா மங்களங்களும் உனக்கு உண்டாகி உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லவே. நான் இங்க இருக்கும்போது உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்றதை புரிஞ்சுக்கோ. மற்றவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ என்னை எப்படி உணர்ந்தாலும் எப்போதுமே உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனசில் இருக்கு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது
உன் கையை பிடித்து கொண்டு மேலே அழைத்து வர நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இன்னையிலிருந்து நான் உன் கூடவே இருந்து எல்லா வகையிலும் நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். உன் கடமையை மட்டும் நீ சரியா செஞ்சினா நான் உன்னுடைய கடமைகளில் எல்லாம் வெற்றியை ஆனந்தமாய் வரவழைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. உன்னை தாழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் யாருமே முன்னுக்கு வர முடியாது என் தங்கமே. உன்னை தாழ்த்த யார் நினைச்சாலும், உன்னை அழிக்கவோ வீழ்த்தவோ யார் நினைச்சாலும் உண்மையிலேயே அவங்க தான் தாழ்ந்து போவார்களே தவிர நீ கண்டிப்பா உயர்ந்த கட்டத்திற்கு முன்னோக்கி போவாய். உனக்கான ஒரு விஷயம் தாமதம் ஆகுதுனாலே அது உனக்கு நிறைவான நல்ல விஷயமா மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். இனி வரும் காலங்கள்ல உனது கைகள் ஓங்கி நிற்க போது நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிக்கிறதையும் பார்த்து எல்லாரும் திகச்சு வியந்து நிற்க போறாங்க. நோய் நொடிகளில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் நான் உனக்கு விடுதலையை தரப்போறேன். இப்பொழுது உன் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மிக அதிக சுகமானதாக சந்தோஷமானதாக உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை வெறுக்காதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை நிச்சயம் உயர்வானதாக அழகானதாக சிறப்பானதாக மாறும் என் செல்லமே. உன் தொழிலை நன்றாக அமைச்சு தர வேண்டியது, உனக்கு வேலையில வருமானத்தை அதிகப்படுத்தி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உனக்காக இப்போது நானும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல வருமானமும் நல்ல வரவுகளும் அதிகமாகும். இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும் எல்லாரும் தப்பான வேலைகளை தவறாக செஞ்சாலும் நீ ஒருபோதும் வழி தவறி போகாதே. உன்னுடைய நிலையிலேயே உறுதியாக நின்று இந்த உலகத்தை வேடிக்கை பாரு. எப்போதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. யாரு எப்போ உன்னை விட்டு போவாங்கன்னு உனக்கு தெரியாது என் தங்கமே. எல்லார் மீதும் நிஜமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வச்சினா நாளைக்கு நீதான் கஷ்டப்பட நேரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. நான் எங்கும் எப்போதும் உன்னுடனேயே இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். பல ஏமாற்றங்களால் மனம் வருந்தி கொண்டிருக்கும் உனக்கு இப்போது நல்ல பதிலை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. நீ உன் மனசுல தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் இந்த சாயப்பா நானே பொறுப்பாளனாக மாறுவேன். அடுத்தடுத்து நான் செய்ய போற திருப்பங்களால உன் விருப்பங்கள் நிறைவேறும். சில விஷயங்கள் உனக்கு அச்சுறுத்துவதை போல தோன்றினாலும் உன்னை பயமுறுத்தினாலும் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையிலேயே முடியும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். சில பேர் உன்னை விட்டு விலகி போறாங்களே நினைச்சு வருத்தப்படாத. அவர்களே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நன்மைகளும் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்க போகுது. உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும்படி நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என் தங்கமே.